திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இமைப்பொழுதும் எந்நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. தெய்வத்தமிழ் தேவார பன்னிசை பாமாலை விண்ணப்பம் என்ற தலைப்பிலே அடியார்க்கு அடியேன் சிவபாலா தினம் ஒரு பன்னிறைந்த திருமுறை பாடல்களை உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். அந்த வகையில் இன்னைக்கு நேற்றுக்கு சிந்திச்ச அதே திரு வேட்களம் என்ற பதியிலே திருநாவுக்கரசு பெருமானார் அழகாக ஒரு பாடலை திருக்குறுந்தொகையில் அருளி இருக்கிறார். இந்த பாடல் நமக்கு என்ன உணர்த்துகிறார் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் என்றைக்கும் இன்பம் பெருக வேண்டுமா, இன்பத்தோடு நாம் வாழ வேண்டுமா, அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா வினைகள் எல்லாம் கழிய வேண்டும். வினைகள் கழிந்தால் நாம் இன்பமாக வாழலாம். நம்மளுடைய வினை போயறுவதற்காகவும் இன்பமாக வாழ்வதற்காகவும் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, திரு வேட்களத்தில் உறைந்திருக்கின்ற துன்று பொற்சடையான் அப்படிப்பட்ட சிவபெருமானை சென்று தொழுமினே அப்படிங்கிறாரு. நீங்கள் போய் திரு வேட்கள நன்னகரில் வீற்றிருக்கின்ற அந்த சிவபெருமானை நீங்கள் வணங்குங்கள், தொழுமினே, உங்களுடைய துன்பம் போகும், இன்பம் பெருகும், என்றும் இன்பமாக வாழலாம் என்கிறார். அதான் இந்த பாடல். திருச்சிற்றம்பலம். நன்று நாள்தோறும் நம்பினை போயரும் நன்று நாள்தோறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம், என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம். சென்று நீர் திருவேட்களத்துள்ளூரை, சென்று நீர் திருவேட்களத்துள்ளூரை துன்று பொற்சடையானை தொழுமினே, துன்று பொற்சடையானை தொழுமினே. திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம். திரு வேட்களத்தில் உறைந்திருக்கின்ற சிவபெருமானை நீங்கள் சென்று தொழுமின்கள் அப்படிங்கிறார். தில்லையுள் கூத்தனை சென்று தொழுமின்கள் அப்படிங்கிறார். அதனால நாம் எல்லாம் சிவபெருமானை கைத்தொழுது நன்று நாள்தோறும் நம்மளுடைய வினையெல்லாம் போய் அறுக்க சிவபெருமானை வணங்கி